இந்த உருவத்தில் விட்டு போய் என்னை காலி பண்ணிட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்போ எல்லாருக்கும் ஒரு குறை நான் வாழ்க்கையில் வேதனை பாருங்க. ஐவத்தில் பிறகு பார்த்தா எனக்கு வாதம், கை ஊனம், கால் ஊனம். சரி, இப்போ உங்களுக்கு இப்போ அவசியமாக உங்களுக்கு தேவைப்படுற விஷயமா எது நீங்கள் அவசியமாக எனக்கு நம்ம மண்ணில் பிறந்ததுக்காக எனக்கு ஆதாரம் மனித உரிமை வேணும். மனித உரிமை அட்டையே இல்லையா உங்களுக்கு? எப்படி நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு உழைச்சி சாப்பிட்டு சாப்பிடணுன்னு ஒரு கொள்கை. நம்ம எங்கேயாச்சும் பொதுவான இடமான கோவில், பேருந்து நிலையம், ரயில் நிலையம் இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்பொழுது அங்கே நம்ம நிறைய பேரை பார்ப்போம். ஊனமுற்றவங்க, ஆதரவற்றவங்கன்னு நிறைய பேர் அங்கே தங்கியிருந்து வர்றவங்க கிட்ட உதவி கேட்டு அவங்க தங்களுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நமக்கு தெரியாது அவங்களுக்குள்ள எவ்வளவு வேதனைகள் இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி அந்த மாதிரி மாறிச்சு, அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்க, இப்போ அவங்க என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. நாம் அவங்கள கடந்து போய்கிட்டு இருப்போம். நம்மளால் முடிஞ்ச ஏதாவது சிறு தொகையை அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு நம்ம கடந்து போயிடுவோம். ஆனால் அவங்களோட உட்காந்து பேசும்போது தான் அவங்களுடைய கஷ்டம் என்ன, அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அந்த மாதிரி ஒருத்தவரோடு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து பேச போகிறோம். இவர் பேர் முருகன். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பக்கத்தில் திருவதிகை வீரட்டானேஸ்வரர் சிவன் கோவிலினுடைய சுற்று வளாகத்தில் தான் இவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இவர் வச்சிருக்க இந்த ஒரு வண்டி தாங்க இவருக்கு வீடே. உடல் ஊனமுற்ற இவர் இந்த 3 சக்கர சைக்கிளை தான் இவர் தன்னுடைய வீடாக பாவிச்சு அதில் தனக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அந்த வண்டிக்குள்ளேயே அமைச்சிக்கிட்டு மழை வெயில்னு எல்லாத்தையுமே இந்த வண்டியிலேயே கிடக்கிறாரு. இவரோட உரையாடினது தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம் ஐயா, என்ன பண்ணுறீங்க ஐயா? இதான் உங்கள் வீடா? இதில் தான் இருக்கீங்க? நான் எப்பவுமே பார்ப்பேன். நான் பொருளில் தேவையான பொருளை வச்சுட்டு இந்த சாக்காவை விட்டு படுத்துக்குவேன். உள்ளாரியா அந்த சேர்லேயே படுத்துப்பீங்க? கீழே அண்ணாண்ட படுத்துப்பீங்க. உங்கள் பேருங்க என்னங்க ஐயா? முருகன். முருகனுங்களா? எல்லாம் இருக்கிறாங்க. யார் இது நம்ம கை கால போகணும், நம்ம தாய் தாப்பை நம்மளை கவனிக்கலாம். அடுத்தவங்களுக்கு வருத்து புண்ணியம் இல்லை ஐயா. என்ன ஏதோ பசி சாப்பாடு கொடுக்குறாக்கா எதக்கப்பட்டு நம்ம முடியல கொடுக்குறாங்க, அதை சாப்பிட்டுனா காலத்தை ஓட்டிங்கிறாங்க. இந்த வண்டியில் தான் இருக்கீங்க நீங்கள்? இந்த வண்டியில் தான் எல்லாத்தையும் கட்டிட்டு பாருங்க, ஒரு வீடு மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கீங்க. கொடுத்தாங்க நம்மளுக்கு நம்ம கடலூர் மாவட்டம் தான் பிறந்து எந்த சலுகையும் கிடையாது. அப்போ எல்லாத்தையும் வீணாகிட்டு போயிடுவாங்க. ஊடு வாசல் எதுவுமே எல்லாத்தையும் பிறந்த இடத்துல அப்போ எல்லாத்தையும் வீணாகிட்டு போயிடுவாங்க. ஸோ எல்லாம் வாட்டர் கேனு உங்களுக்கு தேவையான பொருள்லாம் அந்த வண்டியிலே வச்சு கட்டிக்கிறீங்க. இந்த வண்டி இல்லைன்னா உங்களால் கஷ்டமாக இருக்கும். திருவண்ணாமலையில் கொடுத்தாங்க. ஆமாம், அருணை இல்லத்தில் கொடுத்தாங்க. ஓ, அங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. வெளிநாட்டுக்காரங்க அங்கே சேவை செய்கிறாங்க. கடலூரில் தான் தரணும் நம்மளுக்கு. கடலூர் மாவட்டத்தில் ஏடிவி போட்டே பேசுகிறாங்க, நம்மளுக்கு பிடிக்க மாட்டுது. ஊனமற்றவன்ட்டு போய் வாதம் பண்ணக்கூடாதுங்க. கண்டிப்பாக மண்ண சூழ்நிலை தான் நம்ம எடுத்து வந்துக்கிறோம். வாதம் பேசுகிறாங்க, நம்மளுக்கு செட் ஆக மாட்டுது. அப்படியே திருவண்ணாமலைக்கு போயிட்டாங்கன்னா அங்கே திருவண்ணாமலை தான் தங்கியிருந்தேன் மழைக்கெல்லாம். வண்டி கொடுத்தாங்க, எடுத்துன்னு நம்ம ஊருக்கு வந்துட்டோம். இப்போ இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆகுதுங்க? அங்கே இருப்போம், வடலூருக்கு போடுவோம், திரும்பி நம்ம பட்டாம்பாக்கம் போவோம். எப்படி போவீங்க? வண்டியிலே போயிடுவேன். இந்த வண்டியிலே போயிடுவீங்களா? எவ்வளோ தூரமா? திருவண்ணாமலேருந்து அங்கேருந்து வண்டியில் வரேங்க, வண்டியில் தான் போகிறேன். இந்த சைக்கிளேவா? இந்த சைக்கிள் தான் திருவண்ணாமலை கொடுத்தாங்க. அங்கேருந்து சீர் பண்ணி நானே சீர் பண்ணி ரிப்பேர் பார்த்துக்குவேன். இப்படி ஓட்டிகிட்டே வந்துடுவீங்களா, ஏதாவது லாரியில் போட்டுட்டு வந்துடுவீங்களா? அங்கேருந்து ஓட்டினே வரும், ஓட்டினே போடுவேன். இதே சைக்கிள்லையா? போகிற 2 நாள் வர 2 நாள் ஆகுது. சரிங்க, அப்படியே சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இப்படி இருக்குது, இப்போ எப்படி உங்களுக்கு தேவையான உதவிலாம் ஏதாவது கிடைக்குதுங்களா? யாரும் உதவி கிடைக்கல, ஏதாவது சாப்பாடு கிடைக்கிது. திருவண்ணாமலை போனது வண்டி கொடுத்தாங்க, அதை வச்சு நான் ஓட்டின்னு இருக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரியான உதவி இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும்? எப்படி நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு உழைச்சி சாப்பிட்டு சாப்பிடணுன்னு ஒரு கொள்கை. அதை சொல்லுங்கள். உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சிங்களா? இல்லை. 2 காரம் எங்கள் அப்பா இருக்கு. எங்கள் அப்பா இருக்கு 2 காரில் 10 பிள்ளை பெற்றுட்டு போயிட்டார், வீணாகிட்டு போயிட்டார் எங்களை. ஸோ நீங்கள் எந்த வயசுலேருந்து நீங்கள் தனியாக வந்துட்டீங்க உங்கள் வீட்டிலேருந்து?
நான் ஒரு 5 வயசில் வெளியே கிளம்பிட்டேன் சாமி நம்ம ஊர். உங்களுக்கு இந்த மாதிரி ஆனது இப்போ எப்போ இல்லைங்க? பிறவியே பிறகு பார்த்தா கவனிக்கல நம்மள. பிறக்கும் போதுலேருந்து இப்படி தான் இருக்குங்களா? தாய் வயத்தில் பிறகு பார்த்தா எனக்கு வாதம். கை ஓகே. கை ஊனம், கால் ஊனம், ஆ ஆ ஆ. அப்புறம் தோல் பின் வந்தது. ம் எல்லாம் நானே பார்த்து கவனிச்சின்னு சாப்பிட கை வேணுமே. ம் இவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணேன். நாங்கள் வயசு 62 ஆகுது. ம் ம் மனநல சரியில்லை, குடும்ப வாழ்க்கை வீணாக போச்சு. இனிமேட்டு நம்ம என்ன பண்ண வரோம்? ம் ம் ம். நம்ம தாய் தவம் பெற்றவங்க நம்மளை கவனித்து நல்லா ஆக்கி விட்டா வாழ்க்கை நல்லா இருந்திருக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு திருமணமும் ஆகலை, அப்படியே நீங்கள் அப்படியே வெளியே வந்துட்டீங்க. வெளியே வந்துட்டீங்க, அப்படியே இப்போ தனியாக தாய்க்கு இருந்து. தாயே என்னை குடும்பம் பண்ண பார்த்து நம்ம என்னத்துக்கு அவங்க இருந்து இப்போ அவங்களாம் இருக்காங்களா அங்கே? எல்லாம் காலமாயிட்டாங்க. நம்ம கொல்லி வச்சேன். எல்லாம் காலமாயிட்டாங்க. தாய் தோப்பும் கொல்லி காலமாயிட்டாங்க. என்ன 5 வருஷம் சைக்கிள் கடை வச்சுருந்தாங்க. பிடி ஆஃபீஸ் இருக்குல்ல, ஆமாங்க. கடை வச்சுருந்தேன். நீங்கள் கடை வச்சுருந்தீங்க, சைக்கிள் கடை? சைக்கிள் இப்போல்லாம் நானே பார்த்துக்குவேன். நானே இதை இப்போ கைட்டி நானே பார்த்துக்குவேன். ஓ ஓ. ஸோ அந்த வேலை உங்களுக்கு தெரியும்? நான் சின்ன பிள்ளைக்கு அந்த ஒரு வேலைத்தான் எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தாரு ஒழுங்கா. ம் ம் ம். அப்போ வந்து ஒரு 5 பைசா காலத்தில் ம் ம். இந்த வேலை கற்றுக் கொடுத்தாரு. எதை கற்றுக்குன்னு காலத்தை ஓட்டிங்கிறேன். சரி, இப்போ என்ன மாதிரியான உதவி உங்களுக்கு தேவைப்படுதுங்க? இப்போ இப்போ வந்து டாக்டர் சர்டிஃபிகேட்டில் ஊழ்ந்தப்போ ஆதார் அட்டை கேட்குறாங்க. ம். அது முக்கியமாக தேவை. உங்களுக்கு எந்த அடையாளட்டையும் இல்லைங்களா? இல்லை ஐயா. ஓ. அது வந்து அந்த கவர்மெண்ட் மூலியமாக வர அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது வருதுங்களா? அந்த உதவித்தொகை அந்த மாதிரி ஏதாவது வருதுங்களா? இல்லை, நான் அதையும் செய்யலை சாமி. இப்போ எதுவுமே எந்த உதவித்தொகையும் உங்களுக்கு வரல? எனக்கு வரல. செருப்பு வாங்க போகணும், ஆதார் அட்டை கேட்குறாங்க. இது செருப்பு பிஞ்சு போச்சு. ஓ ஓ. அதுக்கு ஆதார் அட்டை கேட்குறாங்க. ம் ம். இதுக்கு ஆதார் அட்டை கேட்குறாங்களா? அதுக்காக நான் போகாதன்னு நானே தைச்சி நானே போட்டுக்கிறது. ஓ. இது நீங்களாவே கஸ்டமைஸ் பண்ணி நீங்களாவே ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா? நம்ம அப்பா அம்மா வந்து பிறந்த வரத்துல இருந்தால் எல்லா சலுகையும் கிடச்சிருக்கு. ம் ம். வீதியில் தான் வாழ்ந்துங்கிறேன் இது வரைக்கும். உண்மைதான வாழ்க்கையே கிடையாது. ஒரு சாப்பாடு, ஒரு உணவு இதெல்லாம் கிடையாது. ஏதோ கொடுக்குறாங்க. இரவு மழையெல்லாம் சாப்பிட்டுன்னு வருவாங்களா? இந்த கொஞ்சம் நேரத்துக்கு ம். ஓட்டிக்கணும் வரேன். இப்போ நீங்கள் இந்த கோவிலில் தான் இருப்பீங்களா, வேறு எங்கேயாவது போவீங்களா நீங்கள்? எங்கள் மனநல சூழ்நிலை சரியில்லைன்னா எங்கன்னா இங்கே இதை படுக்க விட விட மாட்டாங்க. ஆ ஆ. இங்கே கோயிலுக்குள்ளே சாப்பிட மாட்டேன் நான். ஆ. இந்த சித்தரில் சாப்பிடுவேன். அங்கே போய் வல்லாரெல்லாம் சாப்பிட்டுக்கணும். இப்படி அந்த சித்திரை கோவிலில் சாப்பிட்ருவீங்க? சித்திரத்தில் வல்லாறு சாப்பாடு இது. ஆ ஆ. சாப்பாடு இங்கே கிடச்சிடும். ம். அதை கொடுத்துட்றாங்க. காலத்தை ஓட்டிங்கிறேன். ம். படுக்கிறது கஷ்டம். ஆ. மழை அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவீங்க? அதே மழையில் தான் ஒரு படத்தை ஒன்று வாங்கி கொடுத்துக்கிறாங்க. ஆ ஆ. ஒரு மேலே வச்சுக்கிறேன் பாரு. ஓ. அதெல்லாம் அங்கே கொடுத்து தின்னமல்ல. ஆ. எப்படியோ காலத்தை ஓட்டிக்கின்னு இதிலே வண்டி ஓடி மாதிரி செட் பண்ணிக்கின்னு. ம். ஸோ உங்களுக்கு தேவையான பொருள்லாம் இதிலே வச்சுக்கிறீங்க? துணிமணிங்க. ம். ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ அவசியமாக உங்களுக்கு தேவைப்படுற விஷயமா எது நீங்கள் நினைக்கிறீங்க? அவசியமாக எனக்கு வந்து நம்ம மண்ணில் பிறந்ததுக்காக ம். எனக்கு வந்து ஆதார மனித உரிமை வேணும். மனித உரிமை அட்டையே இல்லையா உங்களுக்கு? உங்களுக்கு ஆதார் அட்டை இப்போ உங்களுக்கு முக்கியமான விஷயமா இருக்குது. மேற்கொண்டு எந்த ஒரு சலுகையும் உங்களால் பெற முடியல ஆதார் அட்டை இல்லாதனால. ஆமாம், எதுவும் தராங்க, நம்மளால் பெற முடியல. சரி, தரேன்னு சொல்கிறாங்க. ம். வண்டி கூட தரேன்றாங்க. உன்னால் முடியாது. இந்த வண்டி 3 நாள் சக்கர வண்டியில் பர்ணாலத்தில் கடை வச்ச பிறகு தான் இந்த ஊருக்கு தெரியும் என்ன. ம் ம். நான் வெளியூர்னு நினச்சின்னு எனக்கு விட உள்ள வேலை செய்யறதுக்கு. இங்கே அதான் இப்போ ஆதார் அட்டைனா உங்களுக்கு அட்ரஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்பாங்கல்ல, அதெல்லாம் எப்படி? அதுதான் எதுவுமே இல்லாத ஆகிட்டு போட்டேன். வீடு இருந்தால் தான் நம்ம வீட்டு நம்பர். ஆமாம் ஆமாம். ஏன்னா சின்ன பிள்ளையார பார்த்தா வீட்டை எங்கள் முதலாத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு காலத்துக்காக ஒரு 240 ரூபாய் சும்மா கொடுத்துட்டாங்க. ஓ. இப்போ உங்களுக்கு அந்த இடமும் இல்லை உங்களுக்கு? பிள்ளைங்க வாழ்க்கையை எங்கள் வாழ்க்கையில் நினச்சி பார்க்கல. அவங்க அவர் கடமை முடிச்சுட்டு போயிட்டு அவர் போயிட்டாரு. நீங்கள் தனியாக அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி இடமே எதுவுமே இல்லை. அதனால ஆதார் அட்டை வாங்க முடியுது கஷ்டமாக இருக்குது. சரி, போனாலும் ஆதார் அட்டை தான் என்ன கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆதார் அட்டை அத்தாசி எங்கே இருக்குது? அதே மாதிரி உங்களுக்கு ஓட்டு அட்டை இருக்குங்களா? எதுவும் கிடையாது. எதுவுமே இல்லை. எதுவும் இப்போ குன்னாத்தில் இருக்கிறாங்க குடும்பம். அங்கே ஒரு பிள்ளைக்கு மூத்தாத்து பிள்ளைக்கு ரெண்டு பேர். அவங்க யாருங்க? எங்கள் அப்பாருக்கு வந்து 2 பேருங்க. மூத்தாத்து பிள்ளை கல்யாணம் பண்ணி அங்கே போய் குடும்பம் அங்கே இருக்குது. நான் பிறந்த இடத்துல நான் ஒரு ஆள் இருக்கிறேன். எங்கள் தம்பி பாரிபுரத்தில் இருக்காரு. அப்போ உங்களுக்கு சொந்தக்காரங்களாம் இருக்காங்க, அவங்க கூட பிறந்தவங்க இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அவங்க அட்ரஸ் வச்சு கூட வாங்கலாம்ல உங்களுக்கு ஆதார் கார்டு? அவங்களாம் செய்ய ஒரு செல்லு வாங்கி கொடுக்குறது, இந்த சிம்பு வாங்கி கொடுக்குறதுக்கு யோசனை பண்ணுறாங்க. சரி, அது பார்த்து ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள். அந்த மாதிரி உங்கள் ஊரில் அவங்களாம் வெறுக்கத்தில் புண்ணியம் இல்லை. அவங்கள போய் எதுவும் கேட்கக்கூடாது சாமி. கிடந்தா இப்படியே கிடந்துட்டு போவோம்.
சரி விடுங்க, ஏதாவது இங்கே கூட ஏதாவது லோக்கல் அட்ரஸ் வச்சு கூட மனித ஏதாவது வாங்கி உரிமை கொடுக்கலாம். இருந்தால் தான் நம்ம எதையும் சாதிக்க முடியும். ம் ம் அது சார் நான் எனக்குன்னு கெடுத்து எங்கள் அப்பா அம்மா வேணாக்கிட்டாங்க. ம். நான் உரிமை வாழ விடலை. ஸோ இந்த நிலைமையிலே நீங்கள் உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க. நான் இந்த கடை வச்சு இந்த சாமான்லாம் வச்சு வாங்கி வச்சுருக்கிறேன். ஆ ஆ நம்ம சின்ன பிள்ளை வேலை கற்றுன நெல்லியத்தில் தான். ஆ ஆ திரும்பி எதனா வச்சு வேலை பார்க்கலான்ட்டு வேலை செய்யலான்ட்டு வருவாங்க. ஸோ கடை வச்சு கொடுத்தா நீங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. இப்போ எல்லா வேலையும் இதில் நானும் தானே இல்லை செஞ்சேன். அதான் இப்போ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. அனைத்து வேலை நானே செஞ்சுக்குவேன். ம் ம் ஸோ சைக்கிள் வேலை சரி பண்ணுற வேலை நல்லா தெரியும் உங்களுக்கு. ம் கையை ஆப்ரேஷன் பண்ண நாங்கள் பண்ணுறேன். நாங்கள் பெரியாசத்தில் ம் வேணாயா இந்த மட்டும் வயசாகி போச்சு. நான் மட்டும் நான் என்ன குடும்ப வாழ்க்கை பண்ண போகிறேன். ம் ம் எல்லாத்தையும் வேலை ஆகிட்டு போயிட்டாங்க எங்கள் தாய் தகப்பன். எனக்கு சரி விடுங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமையிறதுல இல்லை வாழ்க்கை. ம் அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், ம் இந்த உருவத்தில் விட்டு போய் என்னை காலி பண்ணிட்டு போயிருந்தால் நல்லா இருந்துடும். அப்போ எல்லாருக்கும் ஒரு குறை. நான் வாழ்க்கையில் வேதனை போகிறேங்க. புரியுதா? ம் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஊனமுற்றம்லாம் நம்ம சிரமப்படக்கூடாது. ம் காலும் ஒரு மாதிரி காலும் உங்களுக்கு இதாக இருக்குங்களா? கை கால குழந்தை தோண்டு போச்சு போகிறபடி. சின்ன வயசுலேருந்து அப்படி தான் இருக்குது குழந்தை. ஆமாம், தோல் ஸ்கின் அப்புறம் நான் மாத்திரை மருந்து சாப்பிட்டு பெரிய ஆஸ்பத்திரியில் போய் இருந்து ஆப்ரேஷன் பண்ணி அது நல்லா ஆகிட்டாங்க. ம் எது நம்மளை இட்டும்ப காணில்லை, எல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம உடம்பு நல்லா இருக்கணும். ம் ம் இதுக்கு நாம்ளே நினச்சி ஆஸ்பத்திரிலாம் போனேன். ம் உங்களுக்கு வேறு ஏதாவது அத்தியாவசிய பொருளாக வேறு ஏதாவது தேவைப்படுதுங்களா இப்போதைக்கு? உங்களுக்கு இப்போ அர்ஜென்ட்டாக உங்களுக்கு ஆதார் கார்டு இல்லாமல் வேறு ஏதாவது அத்தியாவசிய பொருள் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது தேவைப்படுதுங்களா? எது உதவி பண்ணுங்க. இல்லை அதுதான் கேட்குறேன். இப்போ இந்த படுத்த மாதிரி சொல்கிறீங்களா, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு துணி இல்லை வேறு ஏதாவது? தங்கி எங்கன்னா வேலை பார்க்கணும். இந்தமாரி சுற்றி நாட்டை சுற்றின்னு இருக்கக்கூடாது ஐயா. ஏதாவது வேலை இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். வேலை செஞ்சுட்டு சும்மா இருந்த முன்னாடி வெயினால மறுநாள் வரைக்கும் ஏதாவது ஒரு 10 ரூபா சம்பாதிக்கலாம். உங்களுக்கு பீடி பட்டு செலவுலாம் கிடையாது. டீ அந்த சாராயங்கள்லாம் கிடையாது. எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. சாப்பாடு, டீ, போக்குவரத்து செலவு, வண்டி செலவு இது மட்டும். வண்டியில் ஒரு சப்போஸ் ஒரு 1000 ரூபா இருந்தால் தான் நான் நம்பி எங்கேயும் போக முடியும். ஒரு டயர் டிப்பு வச்சுட்டுனா 500 ரூபா ஆகுது. ஆமாம் ஆமாம். ஒரு டயர் டிப்பு வாங்கணும். அதுக்கு ஒரு டயர் டிப்பு வாங்கி இதுக்கு போடணும். நாங்கள் சம்பாதிச்சுனாக்கா போட்டு இருப்பேன். இதெல்லாம் நீங்களே ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்கீங்க? இந்த ஸ்ப்ரிங்கு பண்ணுங்க எல்லாம் நம்மள இந்த மாதிரி பிரேக் சிஸ்டம்லாம் செஞ்சு தர மாட்டாங்க. இந்த வண்டி ஓட்டியெல்லாம் போய் எட்டும் போயான்றாங்க. இதெல்லாம் நீங்களே போட்டிருக்கீங்க? ஆமாம், எல்லாத்தையும் இதெல்லாம் நாமளே சரி பண்ணிக்கிறது. ஸோ பிரேக்குக்கு ஏதோ ஸ்ப்ரிங்லாம் வச்சு செட்டப் பண்ணியிருக்கீங்க? பிரேக்குக்கு ஸ்ப்ரிங்லாம் வச்சு செட்டப் பண்ணியிருக்கீங்க? நம்ம செஞ்ச வேலை எல்லாம் கடையில் விட்டு இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இந்த வண்டி இது செட் அடிச்சு தரேன்னாங்க, அதே செய்ய மாட்டாங்க. ஸோ ஷெட்டு மாதிரி போட்டிருக்கீங்க, மழை பெஞ்சா தண்ணனே அதை மாதிரி. நானே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நானே சரி பண்ணிங்க. இதுதான் உங்களுக்கு வீடு? இதுதான் நம்மளுக்கு வீடு. எங்கே போனாலும் விட்டுட்டு இந்த சாக்காவத்தை விட்டு அண்ணாண்டு படுத்தாவை பட்டிட்டு படுத்தாவத்தை அண்ணாண்டு கட்டிக்குவேன். இதிலே படுத்துக்குவேன். வேண்டிய இருந்து எங்கன்னா உடம்பு தேடிக்கின்னு காலத்தை ஓட்டிங்க. மறுநாள்லாம் சாப்பாடு இந்த சித்தர் கோவிலில் சாப்பிட்டுறீங்க? இங்கே தான் இருக்குங்க சுற்றி? இல்லை, நான் வடலூருக்கு போடுவேன். வடலூர்? இல்லை, நம்ம ஏரியாவில் தான் இங்கே தான் இருப்பேன். நான் வேறு எங்கேயும் போக மாட்டேன். இப்போ அதான் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி பண்ணுவீங்க? இப்போ எங்கே இருப்பீங்க மேக்ஸிமம்? எங்கே இருப்பீங்க நீங்கள்? உங்களை நான் எந்த இடத்துல வந்து பார்க்கணும் அதை சொல்லணும். இல்லை ஏன்னா நம்ம வீடியோ நான் மட்டும் இல்லைங்க, நம்ம வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க. அவங்க கூட உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கலாம். ஓகேங்களா? அப்போ அவங்க வேறு ஊரில் இருந்துருப்பாங்கல்ல, அவங்களாம் உங்களை தொடர்பு கொள்ளணும், எங்கே இருப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இப்போ ஏன்னா இங்கே சுற்றி இருக்க உங்கள் லோக்கலில் இருக்கிறவங்க கூட நிறைய பேருக்கு உங்களை நிறைய டெய்லி பார்த்துருப்பாங்க. ஆனால் உங்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரியாதில்ல அவங்களுக்கு. இப்போ பார்த்துட்டு கூட உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைக்கலாம்ல. அதுக்காக நீங்கள் எங்கே இருப்பீங்க பொதுவாக ஒரு இடம் எங்கே அடிக்கடிக்கு இருப்பீங்க அப்படின்ட்டு? ஏன்னா ஒரு மரத்தில் இருந்தாலும் வேலை பார்த்துன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் நான் கொஞ்ச நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே தான் இருக்கீங்க, இந்த கோவிலில் சுற்றி தான் இருக்கீங்க. திருவதிகை இந்த சிவன் கோவிலை சுற்றி தான் இருக்கீங்க. இங்கே வரல, நான் சின்ன பிள்ளை இங்கே வந்துருக்குறேன். அப்போல்லாம் இல்லை மண்ணோட முள்ளு பார்த்ததெல்லாம். அப்போல்லாம் இங்கே சித்திரவாழியில் வந்து மண்டபம் தான் இருந்தது. இந்த மாதிரி சுத்து மதெல்லாம் கிடையாது. நான் சொல்லலாம், எல்லாம் காடு, இதெல்லாம் முள்ளு செடி. அப்போ நான் நடந்து ஓட வரேன். ஸோ இப்போ இங்கே இல்லைன்னா வடலூரில் இருப்பீங்க? இந்த திருவதிகை வெயினால் எங்கள் இடத்துல வேலை பார்க்கணும். நான் இது செட் பண்ணுறதுக்காக நீங்கள் தங்கினேன். இல்லைன்னா அங்கே அண்ணாரம்பில் கடை வச்சுருந்தேன் நான். இல்லை மேற்கோள்பாட்டு பக்கம் தான் நம்ம நல்ல தான் இருப்பேன் நான். என் பேர் முருகன். உங்களுக்கு எதுவும் ஃபோன் நம்பர் அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு இல்லை? நீங்கள் ஃபோன் எதுவும் வச்சிடல?
வச்சுக்கிறேன். அதுக்கு வந்து கார்டு போடணும், சிம்பு செல் இருக்குதுங்களா? செல்லு வச்சுக்கிற கார்டு போடணும், காட்சி ஏற்றி வைக்கணும். ஓ நம்ம யாரும் செஞ்சு தர ஆமாம். மாட்டாங்க. இங்கே எங்கே போய் நீங்கள் சார்ஜ் போடுவீங்க? ம் அதனால அப்படியே போட்டு நான் இப்போ பார்க்குற மக்கள் வந்து இவருக்கு ஆதார் கார்டு இல்லைன்னு சொல்கிறாரு. ஒரு அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் சரி, யாராவது பார்க்குறவங்க இவருக்கு ஆதார் கார்டு கிடைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. ஏன்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து உடல் ஊனத்தோடு தான் இருக்கார். அவர் காலும் கையும் அந்த மாதிரி இருக்குது. அவருக்கு வந்து இந்த காலில் வந்து இந்த மிதியடி வந்து மாற்றணும்னு சொல்கிறாரு. அவர் அந்த அவர் வந்து ஆதார் அட்டை கேட்குறாங்க. செருப்பு போனவங்களாம் ஆதார் அட்டை கேட்குறாங்க. அந்த செருப்பு மாற்றுறதுக்கும் ஆதார் அட்டை கேட்குறாங்க. கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்களா அந்த மாதிரி செருப்பு நம்ம கடலூரில் தான் தராங்க. தராங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி ஊனமுற்றவங்களுக்கும் தனியாக மிதியடி வந்து இங்கே கவர்மெண்ட்டில் தராங்க போல் இருக்குது. அது வந்து வாங்க முடியல, ஆதார் கார்டு இருந்தால் தான் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் இவருக்கு ஏதாவது உதவி பண்ணுற மாதிரி ஒரு ஆதார் கார்டு கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கள். அதே போல் இவர் வண்டியும் பார்த்திங்கன்னா இந்த வண்டியை தான் அவர் வந்து வச்சுக்கிட்டு அவருடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காரு. முடிஞ்சால் இதை வந்து வேறு ஏதாவது மாடிஃபை பண்ணி தர்றதுக்கு ஏதாவது உதவி பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்தீங்கன்னா இவரை தொடர்பு கொள்ளுங்கள். இவர் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருவதிகை சிவன் கோவில், நம்ம திருவதிகை வீரட்டனேஸ்வரர் கோவில் சுற்று இந்த ரோட்டில் தான் அவர் வந்து எப்பவுமே இருக்கார். இங்கே இல்லைன்னா எங்கே இருப்பீங்க ஐயா? வடலூரில் இருப்பீங்களா? நம்ம ஏரியாவில் தான் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி இந்த சுற்று வட்டாரத்தில் தான் அவர் இருக்கார். இருக்கார். உங்கள் பேர் என்னங்க ஐயா? முருகனா? முருகன் முருகன் வரும். இருசப்பன் உங்கள் அப்பா பேர். முருகன் சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்சால் இவருக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுறவங்க பாருங்கள். நானும் வந்து இந்த காணொலி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த காணொலி மூலிமா வர அந்த வருமானத்தை இவருக்கே நான் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். அதையும் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக வரும். உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி நான் உங்களுக்கு பண்ணுறேங்க ஐயா. மனித உரிமை வேணும். அடிப்படை இதுவே இல்லைன்னு சொல்கிறீங்க. வீட்டு ஆதாரமாக வச்சுருந்தா நம்ம கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. ஏன்னா ஓட்டுரிமை இதுக்கு இப்போ நீங்கள் ஒரு எலெக்ஷன் வேறு வரப்போகுது. நம்ம எதையும் சாதிக்கலாம். இப்போ எலெக்ஷன் வேறு வரப்போகுது, எம்பி எலெக்ஷனு. கண்டிப்பாக ஒரு ஓட்டு வீணாக்கக்கூடாதுன்றதுக்காகவாவது யாராவது பண்ணுவாங்க ஏற்பாடு பண்ணி. யாருக்கு போட்டாலும் ஒரு மனித உரிமை வேணும். ஆமாம். இவருக்கு வந்து அடிப்படை உரிமையான ஓட்டுரிமை கூட இல்லைன்னு சொல்கிறாரு. போனால் எங்கேயும் தங்க முடியல, இங்கேயே தங்க முடியல, நம்ம ஊரில் தங்க முடியலைங்க. கோயிலாண்ட அப்போ என்னை வெட்டியிருந்தாங்க. அப்புறம் அட்ரஸ் சொல்ல அப்புறம் தான் என்ன பழி கூப்பிட்டாங்க. சரிங்க, கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான மாற்றம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வரும். ஸோ என்னால் ஒரு முடிஞ்ச உதவியை நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு செய்கிறேன். ஓகேங்களா? மனித உரிமை வேணும் நம்மளுக்கு. இந்த மண்ணில் போனதுக்காக சாகிறதுக்காட்டி கண்டிப்பாக வருங்க ஐயா உங்களுக்கு. அதான் நம்ம கோரிக்கை. சரிங்கய்யா. சரி, நன்றிங்கய்யா. எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லுங்கள். நன்றி சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஒரு வணக்கம்.